வீடியோ கொஞ்சம் கவனமா பாருங்களே. பறந்துட்டு இருந்த ஒரு மொபைல் பொட்டேஷம் நேரா ஒரு கருப்பு காயோட கண்ணுல போய் விழுது. ஷாக்கான அந்த காளை பக்கத்துல இருந்த இன்னொரு காளை பலமா முட்டுது. எதுவுமே புரியாத அந்த காளை முழு பலத்தோட திருப்பி தாக்குது. கொஞ்ச நேரத்தில் இரண்டு காளைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா மோதிக்கிறாங்க. கயிறுகள் சிக்கி கழுத்தை ஏறி கடைசியில ரெண்டு பேரும் காயப்பட்டு கீழே விழுந்துறாங்க. எச்சரிக்கை போட்ட அந்த வவ்வாலோ எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு தொங்கி விடுச்சு. சைக்காலஜில இதை கான்ஃபிளிக்ட் ஃபீலிங்னு சொல்லுவாங்க. அதாவது நேரடியா சண்டையில இறங்காம ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையை மட்டும் விதைச்சிட்டு பக்கத்துல இருந்து வேடிக்கை பாக்குறது. ரியல் லைஃப்லயுமே நிறைய உறவுகள் இப்படிதானே உடையுது. ஃபார் எக்ஸாம்பிள், கெட்ட எண்ணம் பிடிச்ச யாராவது நம்ம பார்ட்னர் பத்தி அவதூறு பேசினா அத அப்பவே அங்கேயே கணிச்சிருக்கேன். ஏன்னா அது அந்த எச்சம் மாதிரி. அதை விட்டுட்டு அந்த எச்சத்தை சுமந்துட்டு வீட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா நம்ம வீடு தானே ஆயிப்போம். இது பார்ட்னருக்கு மட்டும் இல்ல, உங்க பேரண்ட்ஸ், உங்க கூட பிறந்தவங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாரை பத்தி பேசினாலும் அதை அங்கேயே கணிச்சிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? நம்மள பிடிக்காதவங்க, நம்ம சேர்ந்து வாழ்றதை விரும்பாதவங்க வெளியில இருந்து அங்கங்க கொளுத்தி போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை வீட்டுக்கு வெளியிலேயே அணைச்சிடணும். அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா எரிஞ்சு போறது இடமும் நம்ம வீடு தான்.